V3 உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம உறுப்பினர்கள்லாம் ஒரு சில கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது உண்மையாக கூட இருக்கலாம் அப்படின்றதுனால தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். அது என்ன கமெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம போய் பார்க்கலாம். நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களை வந்து சேரும். இதுக்கு முன்னாடி நம்ம பதிவு பண்ண வீடியோ யாராவது பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கமெண்ட்டை பாருங்கள். 3ஆம் தேதி 5ஆம் தேதி விட்ரால் கொடுத்துருக்கோம் ப்ரோ, வரல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 3ஆம் தேதி சண்டே, அன்னையிலிருந்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் போடக்கூடிய அந்த ஒரு வாரத்துக்குள்ளே விட்ராலை அடுத்த வாரம் சனிக்கிழமைக்குள்ளே கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதாவது நாளைக்குள்ளே கொடுப்பாங்க. உங்களுக்கு 1 மந்த்து ஞாயிற்றுக்கிழமை முடியுது அப்படின்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்காதீங்க, அடுத்த சனிக்கிழமை கொடுங்க. ஓகே, சனிக்கிழமை கொடுத்தீங்கன்னா அங்கிட்டு அடுத்த வாரம் சனிக்கிழமைக்குள்ள வந்துடும். அதே இது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தீங்கன்னா 15 நாளைக்கு அப்புறம் தான் வரும். அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த கமெண்ட்டை பார்க்கலாம். அடுத்தது வந்து டைம் சேவரை பற்றி சொல்லியிருக்காரு. டைம் சேவர் வந்து அவர் யூஸ் பண்ணியிருப்பார் போல். அதில் வந்துட்டு 4 ஸ்டார் யூஸ் பண்ணியிருக்காரு அவர். 4 ஸ்டார்னால் 4 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் வரணும் அப்படின்றது தான் கம்பெனியோட இது. ஆனால் இப்போ வர்றதில்ல, 30 ரூபா தான் வருதுன்றது எனக்கும் தெரியும். ஏன்னா நானும் 4 ஸ்டார் தான் யூஸ் பண்ணுறேன். இருந்தாலும் இதெல்லாம் ஒரு இது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு வந்து அமௌண்ட்டு கரெக்டாக வருதா, என்ன ஒரு 4 வீடியோ எக்ஸ்ட்ரா பார்க்க வேண்டியது வரும் ப்ரோ. அதுக்காக வந்து நீங்கள் இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேங்களா? 4 வீடியோ எக்ஸ்ட்ரா பார்த்துருங்க, அவ்வளோதானே. இதில் என்ன இருக்குது? அடுத்து இந்த வீடியோவை பாருங்கள். சண்டே டு சாட்டர்டே விட்ரால் கொடுத்தா நெக்ஸ்ட்டு சண்டே டு சாட்டர்டேக்குள்ளே அமௌண்ட்டு வரும். இதுதான் ரூல்ஸு. சாட்டர்டே வரைக்கும் டைம் இருக்குது. மை V3 ஆட்ஸு ஸ்டார்டிங்கில் 2022 ஜனவரிலேருந்து 2023 ஜனவரி வரைக்கும் சாட்டர்டே தான் பணம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. 23 ஜனவரியிலேருந்து தான் வெனஸ்டே டியூஸ்டேயில் அமௌண்ட்டு வர ஸ்டார்ட் ஆச்சு. பிகாஸ் பிரான்ச் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போவும் பிரான்ச் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜோன்ஸ் பிரிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் இந்த வீக்கில் வந்து பேமெண்ட் வந்து லேட் ஆகுது. ஆனால் ஆன் டைமில் பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இப்போல்லாம் நிறைய ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணாங்க இல்லையா, 10-15 ஆஃபீஸ் இப்போ போன மாதத்தில் ஓப்பன் பண்ணாங்க, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால கூட லேட்டாக இருக்கலாம். ஆனால் நமக்கு அந்த டயத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அது நம்ம நம்பலாம். அடுத்து ஒரு ப்ரோ அனுப்பியிருக்காங்க. ப்ரோ எலெக்ஷன் நடக்குது, ஸோ பிக் அமௌண்ட்டு போட முடியாது, வெயிட் பண்ணுங்கன்னு போட்டிருக்காரு. எலெக்ஷனுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் முன்கூட்டியே வாட்ச் பண்ணுறதும் வாட்ச் பண்ணலாம் இல்லைங்களா? அதனால தான் ஒரு உண்மையாக இருக்கக்கூடும் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்னும் எலெக்ஷன் டேட்டே அறிவிக்கலை. ஓகேங்களா? எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கப்புறம் தான் எதுவுமே பண்ணுவாங்க. சொல்ல முடியாது. முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுறதுனாலும் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த கமெண்ட்ஸ் என்னென்னா, நம்ம மை V3 டிட்டர்ஜென்ட் ஜெல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது. பேட் கமெண்ட்ஸை யாரும் கண்டுக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஓகே, நம்ம டிட்டர்ஜென்ட் ஜெல் வாங்கினது கிடையாது. இனி அடுத்த ஸ்டோருக்கு போனால் கண்டிப்பாக வாங்கிட்டு வருவோம். இந்த கமெண்ட்ஸில் நம்ம நண்பர் சொன்னது மாதிரி பேட் கமெண்ட்ஸை பார்த்து நம்ம எதுவும் கண்டுக்க தேவையில்லை. நம்ம ஒர்க்கை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து நம்ம என் மனசில் பட்டது தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? யாரையும் மனசை புண்படுத்துறது மாதிரி எதுவும் கிடையாது. எனக்கு மனசில் தோணுனதை நான் சொல்லியிருக்கேன். இருக்கலாம் ஆஃபீஸ் எல்லாம் அதிகமாக ஓப்பன் பண்ணதுனால பிரான்ச்சஸ் வந்து அதிகமாக இது பண்ணியிருக்கு. அவர் சொல்கிறது ஓரளவுக்கு உண்மையாக கூட இருக்கலாம். எலெக்ஷனுக்கு இதுக்கும் கூட சம்மந்தம் இருக்கலாம். எதாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம ரெயின்போ பிளானை பற்றி டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.